திரு மணிவண்ணன், இப்போ தமிழர்களுக்கான ஒரு உரிமை பேசக்கூடிய ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு பிரிந்து நிற்கக்கூடியதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பாசிட்டிவான ஒரு சைன் இது பார்க்கணுமா? பொதுவாக ஒரு மெஜாரிட்டேரியன் இல்லைனா சிங்களர்களை ஒன்றா ஒரு போலரைஸ் பண்ணுற ஒரு பரப்புரை இருக்கும். அது இந்த முறை இல்லை. 3 பேருமே சிறுபான்மை வாக்குகளை எதிர்பார்க்கறதுனால அதை விட பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பாசிட்டிவான ஒரு டேர்ம்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்கள் பார்வை என்ன திருமணி? நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் முக்கியமான விஷயம், அதாவது எக்கனாமிக் மெல்ட் டவுன் ஏற்பட்டிருக்கு 2020. அதன் அடிப்படையில் இப்போது தேர்தலில் முக்கியமாக வாக்காளர்களுடைய அக்கறை, கவனம், கரிசனம் எல்லாமே பொருளாதார பிரச்சனைகள் மேலே இருக்குது. போர் முடிந்து 15 வருஷத்துக்கு மேலே இப்போ போரின் கதாநாயகர்களாக கருதப்பட்ட ராஜபக்ஷ அரசியல் ஃபோர்ஸாக இல்லை. தமிழர் தரப்பிலும் இந்த இராணுவ அரசியல் என்பது இல்லாமல் போய்விட்டதா? இனப்பிரச்சனையின் கூர்மை தற்போதைய தேர்தலில் உடனடியாக வெளிப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் அந்த பிரச்சனை எலிஃபென்ட் இன் தி ரூம் என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது, தீர்ப்படாமலே இருக்கிறது. அதை யாரும் கவனிக்காமல் தான் இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே 3 கட்சிகளும் இந்த ஒற்றை ஆட்சி என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்றாலும் கூட அவர்களால் ஒரு மீனிங்ஃபுல் டெவல்யூஷனை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகிறார்களா என்பது எல்லோருக்குமே சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது இப்பொழுது இந்த இனத்துவ அரசியல் பிரச்சனை பின்னால் தள்ளப்பட்டிருந்தாலும் எந்த அரசும் சிறுபான்மை தமிழர்களுக்கு ஒரு அரசியல் அதிகார பகிர்வை ஒரு பொருள் பொதிந்த ஒரு அளவில் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அளவில் அறுவதற்கு தென்னிலங்கையிலே அழுத்தங்கள் அவர்களுக்கு குறைவாகுமா, இன்னும் அதிகமாகுமா என்பதெல்லாம் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தேகமாகத்தான். தமிழர் தரப்பு ஒருவேளை இன்னும் சற்று ஒற்றுமையாக இருந்திருந்தால், சொன்னது போல அந்த வாக்கு, இந்த பொது வேட்பாளர் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தமிழர் தரப்பு தமிழ் வாக்குகள் ஒரே திசையில் சென்றிருந்தால் பார்கெனிங் பவர் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இப்போது அவர்கள் அந்த பார்கெனிங் பவரையும் இழந்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. சிங்கள பெரும்பான்மை மற்றும் சிங்கள அரசியல், இலங்கையின் அதிகாரம் என்பது சிறுபான்மையினரையும் அரவணைத்து அவர்களுக்கும் சம உரிமைகளை தந்து இலங்கையை ஒரு ஒற்றுமையான பாதையில் செல்வதுதான் விவேகம் என்ற அந்த அரசியல் விவேகம் அவர்களுக்கு உதிக்கும் இந்த பிரச்சனையில் பாசிட்டிவாக பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த நிலைமை இன்னும் சற்று காலம் தொடரும் என்றுதான் நினைக்கிறேன். திரு மணிவண்ணன் இணைப்பு கிடைச்சிருக்கு. திரு மணிவண்ணன், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா, இப்போ இங்கே புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய இருக்கிறாங்க. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? பொது வேட்பாளர் அல்லது தமிழ் வாக்குகள் இன்னைக்கு வெவ்வேறாக, தமிழர்களுடைய தலைமை வெவ்வேறாக இருக்கிறது, பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்கா? அது பற்றிய பார்வை அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இன்னும் அந்த தே ஆர் ஸ்டில் லிவிங் இன் தட் போஸ்ட் வார் அந்த பீரியட்லேயே இருக்கிறாங்க. புலிய ஆதரவு அந்த மாதிரி ஐடியாலஜியில் நிறைய ஒரு மெஜாரிட்டி பெருமை தமிழர்கள் இருப்பதை பார்க்க முடியுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியில் பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லை. தமிழ் தரப்பு எடுத்திருக்கின்ற அந்த நிலைப்பாடு குறித்தும் அவர்கள் விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்கள் என்பது ஒரு தரப்பை மட்டுமே விமர்சிப்பதாக இல்லை, அது பல தரப்புகள். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கின்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு ஓப்பானதாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது சஜித் பிரேமதாசவை ஆதரித்திருக்கிறது. அதற்கு முழுமையான ஆதரவு புலம்பெயர் தமிழர், அட்லீஸ்ட் நான் லண்டனில் இருந்து பார்ப்பேன். நான் மேற்கு ஐரோப்பாவையோ கனடாவையோ நான் சொல்லவில்லை. லண்டனில் பெரிய அளவுக்கு அது அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு இருப்பதாக என்னால், அதாவது பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது. அவர்களுக்கென்று ஒரு கணிசமான ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. பொதுவாக இந்த புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் அந்த சிங்கள தலைமைகள் மீது ஏற்கனவே வரலாற்று ரீதியாக இருந்த அவநம்பிக்கை இன்னும் தொடர்கிறது. இந்த தேர்தல் அரசியலால் எந்த மாற்றமும் விளைந்து விடாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே உறுதியாக காணப்படுவதை என்னால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே சமயத்திலே புலம்பெயர் தமிழர்களின் அடுத்த தலைமுறையினர் இலங்கை அரசியல் மீது ஒரு டிஸ்கனெக்ட், ஒரு தொடர்பற்று போயிருக்கின்ற ஒரு நிலைமையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இது அடுத்த தலைமுறை அவங்க தாய்நாட்டோடு அல்லது அந்த மண்ணோட இருக்கக்கூடிய தாய் மண்ணோடு அவர்களுக்கு தொடர்பு அரசியல் ரீதியா சொல்றீங்க? ஆமா.
அங்கே நம்ம வந்து அதுதான் திரு சீனிவாசன் சொல்றாரு. இப்போ வந்து ஒன்றிணைந்த இலங்கைங்கிற இடத்துல இருந்தா வாக்களிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஈழம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ நம்பிக்கை இழப்பு வந்திருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் வாக்களிக்க முன் வர்றாங்க தென்னிலங்கையை சார்ந்த தலைவர்களுக்குன்றாரு. அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது ஒன்றிணைந்த ஸ்ரீலங்காவோட யூனிட்டரி நேச்சருக்கோ அல்லது யுனைடெட் ஸ்ரீலங்கா என்ற அந்த ஒரு கருத்துருவாக்கத்துக்கோ தமிழர்கள் மத்தியில் பெரிய ஒரு ட்ராக்ஷன் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்க இன்னும் வந்து இங்கே புலம்பெயர் தமிழர்கள் இன்னும் தங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை, அந்த மாதிரியான கோஷங்களில் அவங்க இன்னும் மயங்கிறத நான் பார்க்குறேன். அதில் வந்து அவங்களுக்கு தங்களுடைய அடிப்படை போர் முடிந்து விட்டாலும் போருக்கான அந்த அரசியல் காரணங்கள், அந்த பொலிட்டிக்கல் கிரீவன்சஸ், அது எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற குறை அவங்களுக்கு இருக்கு, அட்லீஸ்ட் அந்த ஜெனரேஷனுக்கு. எனவே அவங்க வந்து இந்த ஒற்றையாட்சி, ஒற்றுமையுடன் ஒரே குடையின் கீழ் இலங்கை, அந்த மாதிரியான கோஷங்கள்ல அவங்க நம்பிக்கையை வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த தலைமுறைக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்க there is disconnect between them and Sri Lankan politics. இலங்கை அரசியலுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவருடைய முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு இலங்கை அரசியலோட நெருக்கமான ஒரு ஆர்வத்தை காட்டினார்களோ அதே ஆர்வம் வந்து இவர்களுக்கு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. புவிசார் அரசியல்ல இந்த தேர்தல் எவ்வளவு மையப்படுத்தப்படுது? இப்ப அமெரிக்காவுடைய விருப்பங்கள் ஒன்றாக இருக்கும், இந்தியாவுக்கான நட்பு அண்டை நாடுங்கும் போது இந்தியாவுக்கு இன்னும் கூடுதல் அக்கறை இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பார்க்கும்போது சைனா அந்த பார்வையில் தான் வெஸ்ட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது பிரிட்டனாக இருக்கலாம், அல்லது மேற்கு ஐரோப்பாவும் சரி. சீனா அங்கே வந்து அந்த பகுதியில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை மேலை நாடுகள் விரும்பவில்லை. அது தொடர்ச்சியாக கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக இலங்கையிலே கடன்கள் மற்றும் பொருளாதார உதவி மூலம் சீனா தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்திருப்பதை இலங்கை மேற்குலகம் வந்து ஒரு சந்தேக கண்ணோடும் ஒரு கவலையோடும் பயத்தோடும் தான் பார்க்கின்றன. அதை வந்து எப்படி கவுண்டர் செய்வது என்பது அவர்களுக்குரிய ஒரு பொலிட்டிக்கல் டயலமா, டிப்ளமேட்டிக் டயலமா என்று கூட சொல்லலாம். அவர்களால் ஒன்றும் பெரிய அளவு செய்ய முடியவில்லை. ஏன்னா சைனாவிடம் இந்த பணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கடனே $7 பில்லியன் வந்து சைனா கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து இலங்கையிலே செல்வாக்கை வாங்குவதற்கு இந்த செக் புக் டிப்ளமசிக்கு மேலை நாட்டிலே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. எனவே ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவை வைத்து இந்த இலங்கையில் சீனாவின் செல்வாக்கை ஓரளவுக்கு பேலன்ஸ் செய்ய முடியுமா என்ற ஒரு கருத்தும் இங்கே தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று பார்த்தால் சைனாவை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, சீனாவின் செல்வாக்கை எப்படி குறைப்பது, இந்த ஒரு நிலையில் தான் அதை பார்க்கிறார்கள். நன்றி திரு மணிவண்ணன், இணைப்பில் வந்து கருத்தில் சொன்னது.